டாரடெக் சூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலடியார் அப்படின்ற டாபிக் கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நாலடியார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இது 11 கீழ்கணக்கு வகையை சேர்ந்த ஒரு இது. இந்த நாலடியார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 11 கீழ்கணக்கு பகுதியை சேர்ந்தது. இந்த 11 கீழ்கணக்கு அப்படிங்கிறதுல உங்களுக்கு இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 11 கீழ்கணக்கு அப்படின்ற பகுதிகளில் அறநூல் மட்டும் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா சிலபஸில் இருக்கும். இதே இது இந்த நீங்கள் யூஜிடிஆர்பி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா இது டைரெக்டாக என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 4க்கு கீழே என்ன செய்யும் அப்படின்னா இந்த பார்ட் அப்படின்றது கவர் ஆகும். ஸோ அந்த வகையில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நாலடியார் பற்றி இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாலடியார் அப்படின்றது நமக்கு 11 கீழ்கணக்கு அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்தது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த நாலடியாரில் பார்க்குறதுக்கு முன்னாடி 11 கீழ்கணக்கு நூல்கள் பற்றின சில இன்ட்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? 18 சிறிய நூல்கள் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 11 கீழ்கணக்கு. அதில் முப்பெரும் நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது திருக்குறள், நாலடியார், பழமொழி 400. அதில் இருக்கக்கூடியது தான் என்னது, அதில் ஒன்றா இருக்கக்கூடியதான் என்னது அப்படின்னா இந்த நாலடியார். அத்தகைய சிறப்புடையதான் என்னது அப்படின்னா இந்த நாலடியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்ற வேர்டை வந்து முதல்ல கையாண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கலாம். ஸோ 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்ற வேர்டை முதல்ல கையாண்டவர் யார் அப்படின்னா மயிலைநாதர். ஸோ சில வேர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்ல நீங்கள் நோட் பண்ணிட்டே வாங்க, அல்லது ரிப்பீட்டடாக வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே என்ன செய்யும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மயிலைநாதரும் பேராசிரியரும் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 11 கீழ்கணக்கு அப்படின்ற வேர்டை ஃபஸ்ட்டு கையாளுவாங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒரு நூற்பா என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 11 கீழ்கணக்கு அப்படிங்கிறது அறம், பொருள், இன்பம் இந்த 3ஐயும் பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ அறம், பொருள், இன்பம் அப்படின்ற அந்த 3ஐயோ அல்லது இதில் ஏதாவது ஒன்றையோ 5 அல்லது அதுக்கு குறைவான அடிகளில் வெண்பால விளம்புறதுக்கு பேர் தான் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு பன்னீர் பாட்டியல் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பாடலை என்ன செய்யும் அப்படின்னா சொல்லும். அடிநிமிர் பில்லா செய்யில் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடிக்க அவ்வகை திறம்பட உரைப்பது கீழ்கணக்காகும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக என்ன செய்யும் அப்படின்னா இந்த பன்னீர் பாட்டியல் சொல்லக்கூடிய இலக்கணத்தை குறிக்கக்கூடியதாக இந்த 11 கீழ்கணக்கு அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்றது வெண்பான்றது 2லிருந்து 4-5 அடிகளை கொண்டதாக இருக்கும். அதே மாதிரி இந்த 11 கீழ்கணக்குங்கிறது அம்மை வகை இலக்கியத்தை சேர்ந்தது. அதாவது 2லிருந்து 5 அடிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வெண்பானாலே அது வந்து என்னது அப்படின்னா அம்மை வகை இலக்கியத்துக்கு கீழே வரும். அதை சொன்னது நச்சினார்க்கினியார், மயிலைநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ 11 கீழ்கணக்கு ஆசிரியர்களை பிற்கால சான்றோர்கள் அப்படின்னு குறிப்பிட்டது யாருன்னு கேட்கலாம், நச்சினார்க்கினியார். இந்த 11 கீழ்கணக்கு நூல்களில் 11 நூல் உங்களுக்கு என்ன செய்து வரும் அப்படின்னா அறநூல்கள் பகுதியிலேருந்து வரும். 6 நூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகநூல்லேருந்து வரும். 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புறநூலாக இருக்கும். இதே இது 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 நூல்கள் அறநூல்களாக அவர் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ இங்கே வந்து இந்நிலை கைநிலைன்னு இந்த கடைசி வரக்கூடிய 2 நிலைகளில் கைநிலையை மட்டும் தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா ஏற்றிருப்போம். நமக்கு நீதி நூல்களில் பெரிய நூல் எது அப்படின்னா திருக்குறள், சிறியது வந்து இன்னா 40 இனியவே 40. சரிங்களா? ஸோ இன்னொரு கான்ட்ரவர்ஷியான கொஷின்ஸுமே இருக்கும். திருக்குறள் அதாவது முப்பால் அப்படின்றதே திருக்குறளை குறிக்காது அப்படின்னு சொல்லி 2 பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. யார் அப்படின்னா KN சிவராச பிள்ளை மற்றும் CY தாமோதரனார். சரிங்களா? KN சிவராச பிள்ளை மற்றும் CY தாமோதரனார். ஸோ வந்து அறநூல்கள் இயற்றதை விளையாட்டாக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பொழுதுபோக்காகவும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இயற்றினாங்கன்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா நம்மளுடைய G. போப்பையர் அவர்களும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 11 கீழ்கணக்கு அப்படின்றது கூறியது கூறல் முறைக்கு எடுத்துக்காட்டு. அதில் இருக்கக்கூடிய 3 நூல்கள் வந்து திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்சமூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து நூல்கள். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நாலடியாருக்குள்ளே போகலாம். நாலடியாரை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா நாலடியாரை வந்து நிறைய சமண முனிவர்களால் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா பாடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. வேளாண் வேதம், நாலடி 400, திருக்குறளின் விளக்கம், இந்த மாதிரி நிறைய பேர்கள் என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. இதை இயற்றினது யார் அப்படின்னா பாண்டிய நாட்டை சேர்ந்த சமண முனிவர்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இயற்றிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து இதை பற்றி வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த நாலடியாரில் மொத்தம் 400 பாடல்கள் இருக்குது. இது மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இயல்கள், 40 அதிகாரங்கள், 12 இயல்கள். ஒரு அதிகாரத்துக்கு 10 பாக்கள் அப்படின்ற விதம் இந்த 400 பாக்களை வந்து என்ன செஞ்சு அப்படின்னா நாலடியார் வச்சுருக்கு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி சொல்லணும் அப்படின்னா நாலடியாரை வந்து தொகுத்ததும் அதுக்கு அதிகாரம் வகுத்ததும் யார் அப்படின்னா பதுமனார். அதுக்கு உரை கண்டது பதுமனாரும் தர்மரும். நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் யாருன்னு கேட்கலாம், தர்மர். சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து இந்த முப்பால்னு சொல்லும் போது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லக்கூடியதாக என்ன செய்யும் அப்படின்னா பிரியும். ஸோ இதில் அறம் அப்படின்னு சொல்லக்கூடியது 13 அதிகாரங்களை கொண்டது. பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது 24 அதிகாரங்களை கொண்டது. காமத்துப்பால், அது இன்பத்துப்பால் அப்படின்றது 3 அதிகாரங்களை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது G. இப்போ 11 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகை நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் தான். ஸோ இதில் பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்பு வந்து 200வது பாட்டிலையும் 296வது பாட்டிலையும் என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது.
சரிங்களா? ஸோ இங்கே வந்து இந்த பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள் வந்து பஞ்சம் காரணமாக மதுரையில் வந்து தங்கியிருக்கும் போது அவருக்கு பாண்டியன் உக்கிரப்பர் எழுதி அடைக்கலம் கொடுத்து அவங்க எல்லாரையுமே கௌரவிச்சு நல்லா பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் திரும்பி போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுக்கு ஒரு பாட்டை எழுதி வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ அவங்க எழுதிய பாடல்கள் எல்லாத்தையும் கோபத்தில் ஆற்றில் வீசிடுவார் நம்மளை பாண்டியன் உக்கிரப்பர் எழுதி. அதுக்கு அந்த வெள்ளத்தில் அந்த எதிர்த்து வரக்கூடிய அந்த 400 பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கும். அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நிறைய பாடல்கள் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றிலாம் நிறைய என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ நம்ம கேள்வி பதில்களுக்குள்ளே போகலாம். நாலடியார் எந்த இலக்கிய வகையை சேர்ந்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நாலடியார் 14 கீழ்கணக்கு, அதாவது சங்க காலத்துக்கு பிந்தைய பகுதிகளில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து 4வது தமிழ் சங்கம், அதாவது வஜ்ரநந்தியினுடைய காலத்தில் இயற்றப்பட்டதாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். சங்கம் மருவிய காலத்தில் நிறைய ஒழுக்கக்கேடுகள் வந்து மலிஞ்சிருந்துச்சு. சமணம் பௌத்தம் இருந்ததுனால பாலியும் பிராகிருதமும் மட்டும்தான் என்ன செஞ்சிருந்ததுன்னா வளர்ச்சி பெற்றிருந்தது. பட் 5ஆம் நூற்றாண்டுலையும் கூட திருமூலர், காரைக்காலமையாரெல்லாம் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா இந்த பக்தியை வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. ஸோ நாலடியார் சங்க காலத்துக்கு பிந்தைய நூலாக இருக்குது. வேளாண் வேதம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. வேளாண் வேதம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது? நாலடியார். வேளாண்மை மற்றும் வாழ்வியல் சார்ந்த கருத்துக்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இது திருக்குறளினுடைய விளக்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நாலடியார், வேளாண் வேதம், நாலடி 400, இந்த மாதிரி நிறைய பெயர்கள் என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, நாலடியாரை தொகுத்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. நாலடியார் வந்து சமண முனிவர்கள் பலர் பாடல்களுடைய தொகுப்பு தான் என்னது அப்படின்னா நாலடியார். அதாவது 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகை நூல் எதுன்னு கேட்கலாம். நாலடியார் மட்டும்தான். சரிங்களா? நாலடியார் என்னும் அறநூல். இதில் வந்து நாலடியார் என்ன வகை நூலுன்னு கேட்கலாம். ஸோ திருக்குறள் மாதிரியே நாலடியாரும் எத்தனை பிரிவுகளை கொண்டது? நாலடியாரும் வந்து பார்த்திங்கன்னா அறம், பொருள், இன்பம் அப்படின்னு 3 பகுப்புகளை கொண்டது. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 40 அதிகாரங்களை கொண்டது, 30 கொண்டது. அறத்துக்கு எத்தனை அதிகாரம்? 13 அதிகாரம். பொருளுக்கு 24 அதிகாரம். இன்பத்துப்பாலுக்கு 3 அதிகாரம். இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜி. இப்போ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை அப்படின்னு 3 விஷயங்களை பற்றி இந்த நாலடியார் வந்து பேசியிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸில் நாலடியாருடைய பாடல்கள் சில இடம் பெற்றிருக்கும். அதை நம்ம எண்டில் பார்க்கலாம். நாலடியார் ஒவ்வொரு பாடலும் எத்தனை அடிகளை கொண்டிருக்கு அப்படின்னா, நாலடியார் வெண்பானாலே எத்தனை அடிகள் இருக்கும்? 4 அடிகள். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நாலடியார் ஒரு என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகை நூல். அதாவது பல சமண முனிவர்கள் பாடிய பாடல்களினுடைய தொகுப்பாக தான் நாலடியார் வந்து பார்க்கப்படுது. நாலடியாருடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடி 400. நாலடியார் எந்த ஆற்றில் வீசப்பட்டதா சொல்கிறாங்க அப்படின்னா, பாண்டிய மன்னன் இருந்தது மதுரை. அப்போ மதுரையில் இருந்த ஒரே ஆறுது வைகை. சரிங்களா? ஆற்றில் வீசப்பட்ட ஏடுகளில் எவை நாலடியாராக தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நீரோட்டத்தை எதிர்த்து எது வந்துச்சோ அதுதான் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா தொகுக்கப்பட்டிருக்கு. நாலடியாரில் மொத்தம் எத்தனை பாட்டு இருக்குது அப்படின்னா 400 பாடல்கள் இருக்குது. சரிங்களா? அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஆற்று நீரோட்டத்தை எதிர்த்து வந்து 400 ஏடுகள் தான் நடையராக தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. இதில் நம்ம சில ஸ்கூல் புக்ஸில் சில பாடல்கள் இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய பாடல்கள் என்னென்ன பாடல்கள்லாம் ஸ்கூல் புக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வைப்புலி கோட்படா வாய்த்தீயில் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசன் செரின் வெவ்வார், எச்சம் எவனொருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மாற்றல்ல பிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வைப்புலி கோட்படா அப்படின்னா அர்த்தம்னா, வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம். வைப்புலி கோட்படா அப்படின்னா ஒருவராலும் கொல்லப்படாது. இந்த பொருளை சேர்த்து வச்சிங்கன்னா யாருமே அதை எடுக்க மாட்டாங்க, எடுக்கவே முடியாது. வாய்த்தீயில் கேடில்லை, நீங்களே ஒருத்தருக்கு கொடுத்தாலும் என்ன செய்யாது, உங்களுக்கு குறையாது. நீங்கள் காசு கொடுத்தா குறையும், பால் கொடுத்தா குறையும், செல்வத்தை கொடுத்தா குறையும், மாடை கொடுத்தா குறையும், என்னத்தை கொடுத்தாலும் குறையும். ஆனால் இந்த பொருளை மட்டும் கொடுத்தீங்கன்னா குறைவுபடாது. சரிங்களா? வைப்புலி கோட்படா வாய்த்தீயில் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார். மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார், அதை யாரால எந்த கலனும் அதை தூக்கிட்டு போகவும் முடியாது. சரிங்களா? எச்சம் எவனொருவன் மக்களுக்கு செய்வன, யார் ஒரு மகனுக்கு விட்டுட்டு போகணும், எச்சம்னாலே ஒன்று விட்டுட்டு போகிறது தானே, அதுலேருந்து முளைக்கும்ல. ஸோ அப்படி மக்கள் சேர்த்து வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா அது என்னது அப்படின்னா கல்வி தான் ஒருத்தருக்கு சேர்த்து வச்சுட்டு போக முடியும். ஸோ வைப்புழி அப்படின்னா பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய அந்த இடத்தை என்ன செய்யுது அப்படின்னா குறிக்குது. ஸோ அடுத்து விச்சை அப்படின்னா என்ன அர்த்தம்? விச்சை மற்ற அல்ல பிற அப்படின்னா கல்வி தான் என்னது அப்படின்னா விச்சை, கல்வி, அறிவு அப்படிங்கிறது. விச்சை என்பது கல்வி என்ற உயரிய பொருளை குறிக்கக்கூடிய ஒரு பழங்கால தமிழ் சொல். அடுத்து மிக்க சிறப்பின் அரசன் செரின் வவ்வாறுன்னு சொன்னாங்களா. வவ்வாறுன்னு என்னதுன்னா யாருமே அதை தூக்கிட்டு போக முடியாது, நீங்களே கொடுத்தாலும் குறையாது, யாராலும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. ஸோ கவர மாட்டார் அப்படின்றது அதனுடைய பொருள். ஸோ எச்சம் அப்படின்னு அர்த்தம்னா எஞ்சி இருப்பது, அது நிலச்சி நிற்கும், அதுக்கு அடுத்தடுத்து என்ன செய்யணும் தொடரும் அப்படின்றது. எச்சம் என்பது ஒருவருக்கு பின் எஞ்சி நிற்கக்கூடிய அழியாத செல்வம் அப்படின்ற ஒரு பொருளை வந்து குறிக்கும். ஸோ ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய சிறந்த செல்வம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்வி செல்வம் தான். மற்ற எல்லாமே அழிஞ்சிரும். கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லும் நாலடியார். சரிங்களா? ஸோ அப்போ கல்வி மட்டும் தான் எது அப்படின்னா கடைசி வரைக்கும் நிலச்சிருக்கும். நாய்க்கால் சிறுவிரல் போல அடுத்த ஒரு பாட்டு இருக்கும், பழைய புத்தகத்தில் இருக்கும், 6th புக்குன்னு நினைக்கிறேன். நாய்க்கால் சிறுவிரல் போல நன்கு அணியராயினும்
ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பனாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கார் அணையால் தொடர்பு. நாயோட கால் பக்கத்தில் இருக்கும், அதனால் எந்த யூஸ்மே, அது மாதிரி நம்மளை ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களால நம்மளுக்கு எந்த யூஸ்மே கிடையாது. ஆனால் வாய்க்கால் மாதிரி இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால்னு தள்ளி தள்ளி இருப்பாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா SOS மாதிரி டக்குன்னு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் எங்கே இருந்தாலும் நம்ம தேடி கொணரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாய்க்கால் சிறுவிரல் போல் அப்படின்னா அவங்க உதவாதவங்க, பக்கத்தில் இருந்தாலும் அவங்களால ஒரு யூஸ்மே கிடையாது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நாயின் கால்விலர்கள் போல் வெறுக்கமாக இருந்தாலும் அவங்க எதுக்கும் உதவாத மாதிரி சில பேர் இருப்பாங்க. வாய்க்கால் அணையார் தொடர்பு. வாய்க்கால் என்ன அர்த்தம்? வாய்க்கால் எங்கே இருந்தாலும் தண்ணி ஒரு இடத்துல ஊற்றும் போது அது நேராக நம்மளை தேடி வருது. அது மாதிரி எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளை தேடி உதவி செய்யக்கூடிய நண்பர்களை கொண்டதா, உதவும் நண்பர்கள். சரிங்களா? வாய்க்கால் தொலைவில் இருக்கக்கூடிய வயலுக்கும் நீர் பாய்ச்சிடுறது மாதிரி தொலைவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உதவுவார்கள். சுழிக்கேண்மை என்பதன் பொருள் இதில் ரொம்ப முக்கியமானது. சுழிக்கேண்மை அப்படிங்கிறது என்னென்னா, உள்ளன்பு இல்லாமல் பயன் கருதி மட்டுமே ஒருத்தர் நம்ம கூட நட்பாக வச்சுக்கிறாங்க. நம்ம பணக்காரங்களாக இருப்போம், நம்மகிட்ட இருந்து தேவைக்கு மட்டுமே அவங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது பூஜ்ஜியத்துக்கு சமமான பயனற்ற நட்பு, பூஜ்ஜிய நட்பு, சுழிக்கேண்மைனா. அடுத்து இம்மை பயக்குமாள், இது 3வது பாட்டு. இம்மை பயக்குமாள் ஈய குறைவின்றேல் தம்மை விளக்குமாள் தாமுலர கெடின்றால், அதாவது எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. அதாவது இம்மை விளக்குமால் ஈய குறைவின்றேல் தம்மை விளக்குமால் தாமுலர கேடின்றால், எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் இருளை அகற்றக்கூடிய மருந்து என்ன செய்யலை அப்படின்னா பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாலடியாரினுடைய ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். ஸோ இதில் இம்மை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இம்மை அப்படிங்கிறது எதை குறிக்குது? இம்மை அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பிறவியை குறிக்குமா மறுபிறவியை குறிக்குமா? இம்மை அப்படிங்கிறது இந்த பிறவியை தான் என்ன செய்யும் அப்படின்னா குறிக்கும். இம்மைங்கிறது இந்த பிறவியை குறிக்கக்கூடிய ஒன்று. சரிங்களா? ஸோ நிறைய கிட்டத்தட்ட ஒரு 7-8 பாடல்கள் பக்கத்தில் என்ன செய்யும் அப்படின்னா நாலடியாரில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இம்மை விளக்குமால் ஈய குறைவின்றேல், அது ஒரு பாடல் அந்த இதுக்காகவே கொடுத்துருப்பாங்க. இம்மை விளக்குமால் ஈய குறைவின்றேல் தம்மை விளக்குமால் தாமுலர. இது கல்வியினுடைய சிறப்பை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ வாழ்க்கையினுடைய எல்லா இன்னல்களுக்கும் காரணமான அறியாமை ஆகிய மயக்கத்தை தீர்க்கிறது கல்வி தான் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இதில் இடம்பெற்றிருக்கும். மம்மர் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, மம்மர்னா இருள், மம்மர்னா மனித மனதில் இருக்கக்கூடிய இருள். ஸோ நாலடியாரில் மம்மர் இருக்கும் மருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா கல்வியை தான் என்ன செய்யும் அப்படின்னா சொல்லும். அப்புறம் செல்வம் சகட கால் போல் வரும், செல்வம் நிலையாமை அப்படின்றத குறிக்கக்கூடியதாக என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பாடல் என்ன செஞ்சுருக்கோன்னா அமைஞ்சிருக்கும். செல்வம் சகட கால் போல் வரும். என்ன செல்வம் சகட கால் போல் வரும்? அந்த பாடல் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல். எது அப்படின்னா அந்த செல்வம் சகட கால் போல் வரும் அப்படின்றது. சரிங்களா? அந்த செல்வம் எப்படி போகுதுன்னே தெரியாதான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே நாலடியாரில் தான் இருக்கும். அதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, சகடக்கால் அப்படின்னா ஒரு வண்டியினுடைய சக்கரம் சுற்றுறது மாதிரி செல்வம் சகடக்கால் போல் வரும். எப்படி வரும்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரியான வரிகள் எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு நாலடியாரில் இடம்பெற்றிருக்கு. அது வண்டியினுடைய சக்கரம் இருக்கு இல்லையா, அது உருள்றது மாதிரி செல்வம் நிலையாமை அப்படிங்கிறத குறிக்கும். ஒருத்தர்கிட்டையே நிற்காது, அது என்ன செய்யும் அப்படின்னா மாறும் தன்மை கொண்டது அப்படிங்கிறதாக என்ன செஞ்சுருக்கோம்னா இடம்பெற்றிருக்கும். இது நாலடியாரனுடைய ஃபேமஸான வரிகள். சரிங்களா? ஸோ அடுத்து கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவை நீரொழிய பாலும் குறுகின் திரிந்து. எப்படி ஒரு குறுகு ஒரு தண்ணியிலேருந்து பாலை பிரிச்செடுக்குதோ, சரிங்களா, ஒரு பால் இருக்குது, தண்ணியை தூக்கி விட்டு பாலை மட்டும் குடிக்கும். அதே மாதிரி கல்வி கரையில், கல்வி எல்லை இல்லாதது, அதை நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆயிலே பத்தாது. கற்பவர் நாள் சில, நம்ம வாழக்கூடிய நாட்கள் சில தான், அதுக்குள்ளே தான் நம்ம படித்து முடிக்கணும். அப்போ எப்படி படிக்கிறது, அது தேர்ந்தெடுத்து படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆராய்ந்து அமைவுடைய கற்பவை நீரொழிய அப்படின்னா நிறைய நூல்கள் இருந்தாலும் கற்பதற்கு ஏற்ற தகுதியான நூல்களை எப்படி குறுகு பாலை மட்டும் தூக்குதோ அதே மாதிரி நம்ம தேடி கற்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. ஸோ கல்வி கலையில் கற்பவள் நார் சிறந்த வரி உணர்த்தக்கூடிய கருத்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி எல்லையற்றது, ஆனால் கற்பதற்கான மனித வாழ்நாள் குறைவானது. குறுகுனானது அன்னப்பறவை. சரிங்களா? அன்னப்பறவை எதை பிரிக்கக்கூடிய தன்மை கொண்டது? பாலையும் தண்ணியும் பிரிக்கக்கூடிய தன்மை கொண்டது. செய்தானும், செய்யின்னு அர்த்தம்னா செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும், செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்புன்னு சொன்னாங்கல்ல, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி அணியர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நெருங்கி இருப்பவர். ஸோ நாலடியார் எத்தனை அதிகாரங்களை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. 40 அதிகாரங்களை கொண்டது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் முப்பால். இதில் 10,000 அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா நெல் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய களத்தை குறிக்கக்கூடியது. பாண்டி நாட்டில் சமண முனிவர்கள் பஞ்சம் ஏற்பட்டது போது எத்தனை பேர் தங்கியிருந்தாங்கன்னா 8,000 பேர் தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம நாலடியார் பற்றி சில தகவல்கள் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி நம்ம இன்னொரு கிளாஸில் உங்களை சந்திக்கலாம். நன்றி.